ஏய், நீ எதுக்குடா இங்க வந்த? இனிமே இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? ஏன்டா வந்த? மாமா அது நான் வரேன் மாமா. ஏய், இல்லடா. பதில் சொல்றா. தோலச்சு கட்டிடுவேன். மரியாதையா சொல்லு. எதுக்கு வந்தீங்க? டேய், காவேரி கூட எந்த சகவாசமும் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? நான் கேட்டுட்டு இருக்க, அங்க என்ன பாக்குறேன்? திரும்ப பிரச்சனை பண்ண பாக்குறியா? அப்படியெல்லாம் இப்போதைக்கு இல்லை மாமா. அக்கா வந்திருக்காங்க. அக்காவா? மேகலா இங்க வந்திருக்காளா? ஆமா மாமா. எதுக்குடா? உங்களை பார்க்க தான். உள்ளதான் இருக்காங்க, போய் பாருங்க. மணி மேகலா இங்க எதுக்குடா வந்தா? நான் கிளம்புறேன் மாமா. டேய், நில்றா. உங்ககிட்ட தான் கேக்குறேன். நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. பதில் சொல்ல மாட்டியா? மாமா, காவேரி நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டா அவளுக்கு டவுட் வரும். பேச்சு இதோட விட்டுருங்க. நான் வரேன். இல்ல. ஏய், என்ன டாடா காட்டுறியா? நான் இருக்கும் போதே இவ்வளவு சேட்டை பண்றிய? உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சா? இல்லப்பா, தாஸ் வருவான்னு எனக்கு தெரியாதுப்பா. அவனை பார்த்ததும் அப்படியே பயந்து போய் நின்னுட்டேன்ப்பா. இது நான் நம்பணுமா? ஒழுங்கா நடந்துக்க பாரு. காவேரி, இந்த மாதிரி பசங்க கிட்ட ஜாக்கிரதையா இரு, சொல்லிட்டேன். ஏ விசாலாச்சே, விசாலாச்சே. என்னங்க? என்ன? தெரியுங்க. திரு இங்கதான். அப்பா, இதோ. அப்பா வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் நாங்கள் வெயிட்டிங். அப்பா, இது ஸ்வேதா, என் ஒய்ஃபு. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா ஸ்வேதா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. காஃபி ஏதாவது கொடுத்தீங்களா? அம்மா, கிச்சன்ல ஏதோ கருகிற மாதிரி வாசனை வருது. நான் என்னன்னு பார்த்துட்டு வரட்டுமா? சரிம்மா. விசாலாச்சே, டிஃபன் ரெடி பண்ணுமா? இதோ 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேங்க. நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரி சரி. நானும் அக்காவும் தான் சேர்ந்து இருக்கோம். நானும் அக்கா ஒன்னா சேர்ந்து டிஃபன் பண்றோம்னு சொல்ல வந்தேன். சிவா, நீ திருட்டு பேசிட்டு இரு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா. சரி, நீங்களும் வாங்க, டிஃபன் சாப்பிடுங்க. இந்த நிமிஷம் திரும்ப திரும்ப வரணும்னு நினைக்கிறாம்ல தார. டேய் மச்சான், அப்புறம் ஒரு விஷயம் சொல்றா. சைக்காட்டிஸ்ட்டை போகிறத பற்றி முடிவு பண்ணி ஆகணும். ஆமாடா, அப்பா இப்போ தானே வந்திருக்காரு. அவர் வேலை ஏதாவது வச்சிருக்காரான்னு பார்க்கணும். அப்புறமா டாக்டர்கிட்ட போக வேண்டியதான். சிவா, ஜனனியை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போலாமா? கூட்டிட்டு போகலாம். ஆனால் எங்கே போனாலும் நான் அவள் புருஷனா இல்லாமல் வேற ஏதோ ஒரு ஆளாக நடந்துக்கிறத அவளால் ஏற்றுக்க முடியல. அதான் அவன் ரொம்ப கஷ்டப்படுறா. கேட்டு பார்க்கணும். வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போடா, அப்போ தான் உங்களுக்குள்ள நெருக்கம் வரும். ஆமாடா, பழைய ஞாபகம் இல்லாமலே நான் ஜனனியை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா. ஞாபகம் மட்டும் வந்துருச்சுன்னா நான் அவளை அப்படியே தூக்கி கொண்டாடிடுவேன். மச்சான், எனக்கு அந்த டைரி வேணும்டா.
அது கிடைக்கிறதுக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ண. நான் ஜனனியை பற்றி என்னெல்லாம் எழுதியிருக்கேன்னு பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குடா. அது கிடைச்சா என் வாழ்க்கையே திரும்ப கிடைச்ச மாதிரிடா. கிட்டத்தட்ட என் ஞாபகமே கொஞ்சம் கொஞ்சம் திரும்பி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ப்ளீஸ்டா. கண்டிப்பாக அனுப்ப சொல்கிறேன்டா. தேங்க்ஸ்டா. தேங்க்யூ. திரு, ஸ்வேதாவோட சமையல் எப்படி? அசத்தலா இருக்குமா? அதுவா? அது எப்படி இருக்குன்னா நான் சொல்றேன். எனக்கு சமையல் வராதுப்பா. அதுக்காக திரு நல்லா சமைப்பான்லாம் சொல்ல முடியாது. எனக்கு வராததுனால திரு சமைப்பான். சரி, உனக்கு எப்ப சமைக்க வரும்னு கேள்ற நீ. இவனை பாரு. என்னைக்குமே எனக்கு சமைக்க வராது. ஏன்? ஏன்னா எனக்கு சமைக்க திருன்னு ஒரு சமையல்காரன் இருக்கும்போது நான் வேற தனியா சமைக்கணுமா? ஆனா இனிமே தான் கஷ்டம். ஏன்? நான் இங்க வந்து சாப்பிட்டேனா இதே மாதிரி இவனை சமைக்க சொல்லி கேட்பேன். பரவாயில்ல திரு, ஃபோன் பண்ணி என்கிட்ட கேளு, நான் உனக்கு எல்லாமே சொல்லி தரேன். அம்மா, ஆம்பளைங்களை சமைக்க விட்டா பொம்பளைங்களுக்கு எவ்வளவு வசதியா இருக்கும். மச்சான், கடைசியா எங்க வந்து நிக்குதுன்னு பார்த்தல. ஆம்பளைங்க சமைக்கிறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே மாமா. நீங்க கூட நல்லா சமைக்க கத்துக்கலாம். ஆமா ஆமா, நாளையிலேருந்து நம்ம வீட்டில் மாமாவோட சமையல் தான். மெனு என்ன நம்ம சொல்லிட்டா போதும், மாமா சமையல் அப்படியே வெளுத்து வாங்கிடுவாரு. நம்மம்மா நான் சமைச்சு தரணும், நீயும் ஜனனியும் உட்காந்து ஏன் சாப்பிடணும். அதானே உங்க ஐடியா? இதை நான் யோசிக்கவே இல்லையே. ஐடியா சூப்பராக இருக்கே. எனக்கு இந்த ஐடியா சுத்தமா பிடிக்கல. அப்பா எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட கொஞ்சம் கேளுங்க. அக்கா, ஏங்க சொல்லுங்க. சிவா, ஜனனிங்கடா. ஆமா மா, ஜனனி எங்கம்மா? அப்பப்போ அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுது. அவ சித்திக்கு முடியலன்னு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காப்பா. ஏமா, அவளுக்கே உடம்பு முடியல, அதோட அவ எதுக்கு போனா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நானே கூட்டிட்டு போயிருப்பேனே. திரு வந்திருக்கான்ல, நீ அவன் கூட இருக்கணும்னு அவ நினைச்சிருப்பாடா. என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. நீ சாப்பிடு. என்னமோ போ. அக்கா, கேசரி எப்படி இருக்குன்னு கேளுங்க. என்னங்க, கேசரி மேகலை தான் பண்ணா. ஆசையா கேக்குறால, எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். நல்லதா இருக்கு. அக்கா, வாய் மட்டும்தான் அசைது, வார்த்தை எதுவும் சரியா வரலையே. இதுவே பெரிய விஷயம். இருங்க, கேசரி நல்லா இருக்கா இல்லையான்னு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். சூப்பரா இருக்கு. ஓ, தேங்க்ஸ் காவேரி. ஆமா, உங்களை நான் என்னென்ன கூப்பிடுறது? நான் விசாலாட்சி அக்காவை அக்கான்னு கூப்பிடுறேன். அப்போ நீ என்னை எப்படி கூப்பிடுவ? அப்போ சித்திதான். ஆமாமா, சிட்டிதா. ஆ, நீ இனிமே என்ன சிட்டினே கூப்பிடலாம். ஓகே சித்தி. தேங்க்ஸ்.
துளசி, என்ன அமைதி ஆயிட்ட? என்னாச்சு உனக்கு? சிவா கிட்டேயும் சொல்லாம வந்துட்டேன். அத்தை கிட்டேயும் சொல்லல. பாவம் தேடுவாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பொண்ணுங்களை கூட இப்படி தேட மாட்டாங்க. ஆனா என்ன ரொம்ப தேடுவாங்க. சொல்லிட்டு வந்திருக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கு சித்தி. இந்த பார் துளசி, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். ஆனா யார்கிட்டயாவது சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. இப்பேரையே யார்கிட்டயும் சொல்ல முடியாது. இதுல பிறந்த நாள் எப்படி சித்தி சொல்றது? ஜனனி பிறந்த நாள் யாருக்கும் தெரியாது, யார்கிட்டையும் கேட்கவும் முடியாது. இந்த மாதிரி வாழ்க்கை யாருக்காவது அமையுமா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கை. என் வாழ்க்கை எப்படின்னு உனக்கு தெரியுமா? அது மாதிரி தான். கடவுள் ஏன் நம்மளை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறாரு? சந்தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அப்பதான் சந்தோஷம், நிம்மதி, இதோட மதிப்பெல்லாம் நமக்கு தெரியும். இதை பார் துளசி, உன்னோட வாழ்க்கைக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். ஆனா சிவா ஜனனிய ரொம்ப உண்மையா காதலிச்சிருக்காருன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். சிவாவே என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்காரு. இப்ப திருவும் ஸ்வேதாவும் பேசிட்டு இருக்கும்போது நான் இன்னும் நல்லா தெரிஞ்சு அதுக்காக ஞாபகம் இல்லாம உன்னால வாழதான் முடியுமா? சொல்லு. மறக்க முடியாதுதான், ஞாபகம் வரும் தான். ஆனா அதுக்காக நீங்க நினைக்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்காது. நான் இதை நம்பல. நம்பலனாலும் அதுதான் நிஜம். எனக்குள்ள சிவா மேல எந்த ஆசையும் இல்ல சித்தி. என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. நீங்க ஏன் சித்தி ஏத்துக்கணும்? சரி துளசி, நான் 100 வரைக்கும் எண்ணுவேன். எதுக்கு சித்தி இதெல்லாம்? அதுக்குள்ள யாராவது கோவில் மணி அடிச்சா உன் மனசுல சிவா இருக்கிறதா அர்த்தம். மணி அடிக்கலன்னா நீ சொல்ற மாதிரி உன் மனசுல சிவா இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? என்ன, எதுக்கு சிரிக்கிற? சுத்தி நல்லா பாருங்க சித்தி. இந்த கோயில்ல ஐயரையும் நம்ம 2 பேரையும் தவிர வேற யாருமே இல்ல. எல்லாத்துக்கும் மேல இந்த கோயில்ல மணியே இல்ல சித்தி. மணி இல்லையா? ஐயா ஐயா, ஒரு நிமிஷம். இந்த கோயில்ல மணி இல்லைங்களா? மணி இருக்குமா, ரிப்பேருக்கு கொடுத்துருக்கோம். அடுத்த வாரம் தான் வரும். சரி இருக்கட்டும். என்ன நடந்தாலும் நான் 100 வரைக்கும் எண்ண தான் போறேன். மணி சத்தம் அடிக்கும்னு நான் நம்புறேன். எப்படி சித்தி? இந்த பாரு, நான் கடவுளை நம்புறேன். ஆனா அதுக்காக எப்படி கோயில்ல இல்லாத மணியெல்லாம் அடிக்கும்? நினைச்சு பார்க்காதெல்லாம் நடக்கிறதானே வாழ்க்கை. அப்ப நிச்சயமா இதுவும் நடக்கும்.
கடவுளே முருகா, கடவுளே, துளசியோட வாழ்றதுக்காக தான் சிவா துளசியோட வாழ்க்கையில வந்திருக்காரு. அவங்க 2 பேரும் ஒன்னா வாழத்தான் போறாங்க. அப்படித்தான் என் உள் மனசு சொல்லுது. நான் உன்னை நம்பிதான் 100 வரைக்கும் எண்ண போறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. திரு ஊருக்கு போனதுக்கு அப்புறம் மறந்துடாதப்பா. அடிக்கடி வந்து போயிட்டு. சரிங்கப்பா. அப்படி ஸ்வேதா நீயும் தான். கண்டிப்பாப்பா. நிச்சயமா வரேன்ப்பா. சிவாவையும் ஜனனியும் மலேசியாவுக்கு ஒரு வாரம் அனுப்பி வைங்கப்பா. கரெக்ட். அனுப்பி வைக்கிறேம்மா. காவேரி அண்ணா அரியர் எல்லாத்தையும் முடிச்சிரு. படிப்பு முடிஞ்சோன்னு சொல்லு. சரிண்ணா. அமரவதி அக்கா, மாமாவை நல்லா பார்த்துக்கோங்க, சுத்த விட்டுறாதீங்க. அதெல்லாம் நம்ம கையிலயாப்பா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. மாப்பிள்ளை ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறாப்புல. ஏண்டா இந்தா திருமா, இதுல முந்திரி கொத்து செஞ்சு வச்சிருக்கேன். வீட்டுல எல்லாருக்கும் கொடு. சிவா, பழத்தையெல்லாம் கார்ல வச்சிட்டியா? வச்சேன்ப்பா. இரு, நம்ம தோட்டத்துல விளைஞ்ச பழமும் வாழையும் வச்சிருக்கேன். வீட்டுல எல்லாருக்கும் கொடுத்துரு. சரிங்கப்பா. மச்சான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. இங்க பாரு மச்சான், இந்த தடவை காண்டாக்ட் பண்ணாம இருக்காத. சான்ஸே இல்லை. இனிமே காண்டாக்ட் பண்ணாம என்னாலே இருக்க முடியாது. ஜனனி இன்னும் ஏன் சிவா வரல? கால் பண்ணி பார்த்துட்டேன், எடுக்கவே இல்லை. என்னடாச்சு, எங்கடா போயிட்டா? சொல்லாம ஜனனி எங்கேயும் போக மாட்டான் மச்சான். அப்படியே போக வேண்டியது வந்தா கூட உடனே கால் பண்ணிடுவா. இப்போ என்னன்னு தெரில, ஃபோனும் எடுக்கலை. அவள் வரட்டும், ஒரு தடவை நானே அவளை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். சரியா? திரு, நீ திரும்பவும் மலேசியா போகும்போது சிவாவையும் கூடயே அழைச்சிட்டு போயேன். கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டும். இப்படி இந்த திடீர் பாசத்துக்கு யார் காரணம்? நீயா உன் வீட்டுக்காரனா? ஐயோ, எப்படியாவது எங்களை துரத்தி விட்டுருணும், அவ்வளோதானே? ஏன் மச்சான் என்ன இதுக்கு இதில் இழுத்து விட்ற? நான் எந்த வம்பு தும்புக்கும் போகாம அமைதியாக இருக்கேன். சரியான ஆளு மாமணி. காவேரி, அடுத்த தடவை பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் வரப்போ நல்ல மேக்கப் செட்டா வாங்கிட்டு வாங்க. எல்லாருக்கும் வாங்கிட்டு வரேன். ஓகே, எல்லாருக்கும் பாய். சரிப்பா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்புங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்கப்பா. போய் சேர்ந்ததும் கால் பண்ண. ஓகே வரப்பா. பாய். சரி மச்சான். சொல்லு மச்சான். மச்சான், திரும்பவும் சொல்றேன், மறந்துடாத. நல்ல டாக்டரா பாரு. இப்பயே பார்த்துக்கிட்டேன்னா நல்லது. அப்பப்ப கனவு மாதிரி ஞாபகம் வந்துட்டு போகுதுன்னா உனக்குள்ள ஞாபகம் இருக்குன்னு அர்த்தம். சுத்தமா அழிஞ்சு போகல. ஆமாண்டா, அதனால தான் எனக்கும் சரியாடுங்கிற நம்பிக்கை இருக்கு. சிவா, ஜனனி ரொம்ப பாவம். உன்னை நம்பிதான் மலேசியாவை விட்டு வந்திருக்கா. முடிஞ்ச அளவுக்கு அவளை சந்தோஷமா வச்சுக்கோ. என்னோட எந்த நிலைமையிலையும் அவனை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். என் குடும்பத்தையும் அவன் நல்லா பார்த்துக்கிறான். இனிமே நான் அவளை நல்லா பார்த்துக்கணும். அதுதான் என் வேலையே. பாய். நம்ம போலாமா? எல்லாருக்கும் பாய். திரு பாய் 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 மாமா. இருபத்தி 23 24 25 26 27. ஏய் அண்ணே, ரொம்ப அமைதியாக வாங்க. கையில் மாலை எடுத்து வாப்போ. சரிண்ணே.
ஏய் அண்ணே பூஜைக்கு தேவையான சாமான்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கிட்டேன். அங்கே உள்ளே வந்து சொதப்பிடாதீங்க. இல்லைண்ணே எல்லாமே எடுத்துக்கிட்டேண்ணே. அமைதியாக வரணும். சரிண்ணே. புரியுதா? சரி வா. பார்த்தனே. டேய் கத்தாதடா, கோயில்ரா இது. வா. வாங்க சார். நமஸ்காரம். சாமி, என் ஒய்ஃபுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவள் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். பேரு ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. துளசி, துளாராசி, சுவாதி நட்சத்திரம். துளாராசி ஆரோக்கிய ஐஸ்வர்யா